அணையா அடுப்பு என்று வடலூரில் அவர் பத்த வைத்ததற்கு என்ன என்று கேட்டால், அந்த நெருப்பு தீப்பெட்டியால் கொளுத்தப்படவில்லை, சிமிழி விளக்கால் கொளுத்தப்படவில்லை, கற்பூரத்தால் கொளுத்தப்படவில்லை. தன்னுடைய மலவாசலில் இருக்கின்ற அந்த உயர்ந்த செயலை பெற்றதனால், மலவாசல் விழித்ததனால் தலையில் இருக்கின்ற ஜோதியை கண்டார் அவர். அந்த ஜோதியிலிருந்து பத்த வைத்த அடுப்பு தான் அது. அதற்குத்தான் அணையா அடுப்பு. அந்த அணையா அடுப்பு என்ன சொல்கிறது என்றால், எப்பொழுதும் இதை பத்த வைத்தவனே நெருப்பு, அவன் அணையவே மாட்டான். அந்த அடுப்பு அல்ல, அதை பத்த வைத்தவன் அணையா அடுப்பு. நீங்க அடுப்பை போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அடுப்பு அணைந்து போவோம். அதை பத்த வைத்தவன் அணையா அடுப்பு. அடுப்பை சோறாக்கி முடித்த உடனே இறக்கி வச்சிருவாங்க, இல்லைன்னா கொஞ்சோண்டு நெருப்பை வேணா போட்டு வச்சிருக்கலாம். அணையா அடுப்பு என்பது அதை பத்த வைத்தவன் அணையா அடுப்பு. அவன் எப்பொழுதுமே அணைவதே இல்லை. அதனால்தான் இந்த உலகத்தில் என் தாத்தா, என் தாத்தாவுக்கு தாத்தா, என் தாத்தாவுக்கு தாத்தா, மனிதனாக எவன் பிறந்தானோ அவனிலிருந்து சிவனை கும்பிட்டுக்கிட்டே வர்றான். எல்லா பேரும் இறந்து போனான், ஆனால் ஒருவன் இறக்கவே மாட்டேங்கிறான். எல்லா பேரும் நான் ஸ்டாப்பா ஒரே பேரை சொல்லிக்கிட்டே வர்றான். எவன்டான சிவன் சிவன் சொல்லிட்டே வர்றான். ஏன்னா அவன் அணையா அடுப்பு, அவன் மரணம் இல்லாதவன். இது தத்துவமாகவும் வார்த்தையாகவும் இருக்கிறது. இறைவன் ஒரு வாய்ப்பு அளித்து அந்த இடத்தையும் உங்களோடு சேர்ந்து இதை பேசுவதற்கு வாய்ப்பு இந்த நாக்கு பெற்றிருக்கிறது, இந்த செயல் வடிவம் பெற்றிருக்கிறது. அத உங்களிடம் எதற்காக சொல்கிறோம் என்றால், என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு அந்த அடுப்பு பத்த வைக்கப்பட்டால் நீங்கள் ஒரு மனிதனிலிருந்து விடுபடுகிறீர்கள். நீங்கள் மனித பிறப்பிலிருந்து விடுபடுவதற்கு மையம் எது என்று கேட்டால் உங்கள் மலவாசல். மலவாசலில் ஒருவனுக்கு கனல் கிடைத்து விட்டால் அந்த கனல் அவ்வளவு சாமானியமா போகாது. அதான் நெருப்புங்கிறது. பல நாள் தியானத்தில் நாம் எல்லோரும் என்ன செய்கிறோம்? இங்கே கவனிக்கிறோம், இங்கே கவனிக்கிறோம், ரெண்டையுமே கவனிக்கல, மௌனத்தில் இருக்கிறோம். எதற்காக மௌனத்தில் இருக்கும்? ஒரு வெப்ப சலனத்தை உருவாக்குவதற்காக, ஒரு நெருப்பை உருவாக்குவதற்காக போராடுகிறோம். கவனிப்பு என்பது வெப்பம். நீங்கள் மௌனமாக இருந்தீர்கள் என்றால் உடலில் சூடு ஏறும். அப்போ பல நாள் நீங்கள் போராடுவது அந்த அக்னியை பெறுவதற்காக போராடு. அந்த அக்னியை ஒருத்தன் பரிசுத்தமாக பல நாள் சொன்ன வாசல் சரியில்லைன்னா அவன் தியானம் பண்ணி 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 சரியா இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்றான்? அதுக்கான ஒரு நல்ல உயர்ந்த செயலில் உள்ளவனே வந்து அந்த நெருப்பை அவனே பத்த வைக்க வாய்ப்பை உருவாக்குறான். நிறைய பேரு ஒரு ஜீவசமாதிக்கு போய் ஃபயர் ஆயிட்டேன், குகைகளுக்கு போய் எனக்கு ஒரு மாற்றம், காடுகளுக்கு போய் ஒரு மாற்றம், காசிக்கு போய் மாற்றங்கிறதுக்கு இது மாதிரி ஒரு செயல் தான், ஒரு இன்சிடென்ட் தான். ஒரு மனிதனுடைய திருப்பு முனைகள் அங்கேதான் ஏற்படும். ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு லைஃபோடைய ஹிஸ்டரியில ஒரு மாற்றம் சொல்லுவாங்க. திருவண்ணாமலையில சாக போன அருணகிரிக்கு மாற்றம்னா அங்கு நெருப்பு பத்த வைக்கப்பட்டது. மலவாசல்ல நெருப்பு பத்த வச்சோடனே அங்க என்ன ஆகி போச்சு? உடல் முழுக்க கழிவுகளை சுமந்த அருணகிரி ஜோதியாக மாறி போயிட்டாங்க. அப்ப என்ன பண்ணா? ஒருத்தன் சூட்சமத்துல அந்த நெருப்பை கொடுத்தான். இப்ப நெருப்பு சில பேருக்கு கிடைத்திருக்கிறது. அந்த நெருப்பை சில பேரால ஊதி பெருசாக ஆக்க முடியல. அந்த நெருப்பை செயல் வடிவமா தக்க வச்சுக்க முடியல. அந்த நெருப்புல இருந்து கனல் மீண்டு வந்து மேல நெருப்பு இருக்கு, கொஞ்சோண்டு நெருப்பு உங்களுக்கு மலைவாசல்ல கிடைச்சிருக்கும். அந்த நெருப்பு பிரகாசமாக மாறினாதான் பாத்திரம் சூடும், அப்பதான் தண்ணி கொதிக்கும். அந்த நெருப்போட செயல் வடிவத்தில் இருந்துதான் நீங்க சொல்லப்படுகின்ற சக்கரம், அந்த முதுகு தண்டுடைய செயல் வடிவம், அந்த மாற்றம் எல்லாம் செயல்பட்டு இந்த இதய பகுதியில, தொண்டை குழியில, அதற்கப்புறம் நெற்றியில, பெரடரியிலாம் ஒரு பெரிய பணியை செய்ய முடியும். நம்ம வெளியில செய்யற எல்லா வேலையும் உள்ளே ஒரு செயல் நடப்பதற்காக தான் வேலை செய்யணும்.
உள்ளே வந்து நம்மளுடைய காற்று தன்மையில உள்ள ஒரு மாற்றம் நடப்பதற்காக தான் வெளியில நம் ஒரு முத்திரையை பிடித்து நம் ஒரு தியானத்துக்குள்ள ஒரு கலையை வைத்து நம் செயல்படுகிறது அனைத்துமே உள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காக தான் நம்ம பல நாள் ட்ரை பண்றோம். ஒரு இயல்பாக இருக்கிற மனிதனுக்கு பல நாள் அந்த நெருப்பு கிடைப்பதற்கும் அந்த நெருப்பு பிரகாசமா ஆக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். ஆனால் அதற்கப்புறம் அவனோட தெய்வீக நிலை யாரோ ஒரு குருவோட கருணையில அந்த நெருப்பு பிரகாசமாக எரிய தொடங்கிருச்சுன்னா அவன் தனித்துவமாக வளர தொடங்குறான். இதுதான் செயல் வடிவம். யோகியாக இருக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் கீழே இருக்கிற மலவாசல் பிரகாசமாக இருந்ததனால்தான் அவன் ஞானியானார். அந்த அடுப்பு சில எது வரைக்கும் அந்த வெப்பம் படுமோ அது வரைக்கும் போனவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நிலையில் இருந்தாங்க. சில பேரால இதயத்துக்கு மேல தாண்ட முடியலன்னா அதுக்கு மேல இந்த அக்னி என்ன பண்ணுது, கீழே இருக்கிற அக்னி தலைக்கு வந்து சேரல. இதுதான் இது ஒரு செயல் வடிவம். இது முடிந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு செயலா புரியும்னு நான் கொஞ்சம் நம்புறேன். அதுக்கு பிராக்டிக்கலா உணர்ந்து செயல்படணும். வெறும் ஒரு குருவோட உபதேசம் ஒரு கலை மட்டும் இந்த வடிவத்தை மாத்திராது. இதுக்கு தான் சொல்லி கொடுக்கிறது. இந்த உலகத்திலே உயர்ந்த செயல் எது என்று கேட்டால் தியானம் கூட பண்ண தேவையில்லை, தியானத்தை கூட கத்துக்க வேண்டாம். அவன் திருந்தி சரணாகதியா இருக்கிறான் பாருங்க, அங்க தியானத்தை கத்துக் கொடுக்க எவனோ ஒருத்தன் வருவான். இந்த உலகத்திலே மிக ரகசியத்தை நான் கண்டுபிடித்தது என்ன என்றால், எதுவும் தெரியாத ஒருத்தனுக்கு நம்பி ஒரு ரோட்ல இறங்கினேன் பாருங்க, செத்தாலும் பரவாயில்லன்னு. அப்ப உயர்ந்த செயல்ல உள்ளவங்களை நான் சந்திச்சேன். இதுதான் என் வாழ்க்கையில நடந்த பெரிய திருப்பு முனை. அதுக்கு முன்னாடி நான் சந்தித்த மனிதர்கள் எல்லாமே மனிதர்கள். ஆனா இந்த ரோட்ல வந்ததுக்கு அப்புறம் நான் சந்தித்தது எல்லாமே உயர்ந்தவங்க. என் வாழ்க்கையில சும்மா ஒரு திருப்பு முனையை ஒரு சராசரி மனிதனால் பெற முடியாதுங்க. சும்மா பெற்ற முடியாது. ஒரு புத்தகம் எப்படியே என்ன மாத்திருச்சு, ஒரு மரத்தடி என்ன மாத்திருச்சு எல்லாம் சொல்ல முடியாது. அந்த உயர்ந்த செயலை மாத்துறதுக்கு பல்வேறுபட்ட வடிவத்தில் பல்வேறுபட்ட செயல்கள் வரும், நடக்கும். அதுக்காகத்தான் இந்த உலகத்தில் நிஜம் எது என்று சொன்னால் சூட்சமம் என்று சொன்னார்கள். சூட்சம வாசிகள் என்றுதான் இறைவனுக்கும் சித்தர்களுக்கும் பேரே. அப்ப நம்ம ஒரு தியானத்தையும் ஒரு கலையும் கற்றுக்கொள்ளும் போது நம்மளிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நுட்பமான செயல் எதுனா சரணாகதி. கலையால் தோத்தவன் இருக்கிறான், தியானத்தால் தோத்தவன் இருக்கிறான், சரணாகதியால் தோத்தவன் ஒருத்தன் கூட கிடையாது. நீங்க நால்வர்களுடைய பாடல், அருணகிரியோட பாடல், அருணகிரி அவங்க யாரா வேணாலும் இருக்கட்டும், இந்த சிதம்பரத்துக்கு போறதுக்காக வயல்ல ஒருத்தர் போராடினாரு. அதெல்லாம் என்ன வடிவம் என்றால், இவர்கள் எல்லோரும் எதை காட்டி கொடுக்கிறார்கள் என்றால் சரணாகதி. இந்த சரணாகதியில் உங்களை மேம்பட வைத்துவிடும். சரணாகதினா என்னங்க, உருள்றணுமா, பெறலுமா, இறைவா இறைவான் கத்தணுமா அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க. ஒரு அர்ப்பணிப்போட தனக்கு தெரியுங்க நம்ம சரணாகதி அடைஞ்சிருக்கோமா, நம்ம ஒரு வேலை செய்யணும். அந்த அர்ப்பணிப்பு நீங்க வேணா சோதிச்சு பாருங்க. சோதனை உங்களுக்கு எல்லை இல்லாம வரும், ஆனா உங்களை டச் பண்ண முடியாது. இந்த உலகத்திலே பவர்ஃபுல்லான ஆயுதம் சரணாகதி. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ட்ரையல் மாதிரி நடக்கும், அதிலே பாதி பேர் விழுந்துறது. இறைவனை அடைந்தவன் பாதி பேரு சாகுற அளவுக்கெல்லாம் போயிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாத போது, நான் அறியாத போது, தியானத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி எனக்கெல்லாம் ஒரு 7-8 தடவை இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துருச்சு. தியானத்துல உயர்ந்த இடத்துல தியானம் பண்ணிக்கு போயிட்டே இருக்கிறோம், உயர்ந்த அனுபவத்தை பார்க்கிறோம், உயர்ந்த ஞானிகளை பார்க்கிறோம். ஆனா துன்பம் தீரல, நம்மளை துரத்துறாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க. மனிதர்கள் நம்மளை வந்து ஒரு வேற விதத்துல நம்மளை வந்து டார்ச்சர் பண்றாங்க. இதில் எப்படி தீர்க்கிறது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் கதறி போன போது, இறைவன் மீது சித்தர்கள் மீதும் வருத்தப்பட்ட போது, ஒரு அனுபவத்தில் இறைவன் அந்த சித்தர்கள் என்பதெல்லாம் தாண்டி என்னுடைய அந்த அனுபவம்
அந்த உயர்ந்த ஞானிகள் எனக்கு எதை காட்டி கொடுத்தாங்கன்னா, அந்த துன்பம் துயரம் உன்னை துரத்துனதுனாலதான் இந்த இடத்தை கடந்த. இந்த இடத்தை கடக்கும் போது இது போன்ற ஒரு சூழல்களை நீ சந்திக்கணும். ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ குழந்தையிலிருந்து பல்வேறுபட்ட வேக தடைகளை கடக்கிறான். ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அதை ஆய்வு பண்றதே இல்லை. தாய் கருவிலிருந்து வெளியில விழுந்ததிலிருந்து ஒரு பெண்ணா ஒரு ஆணோ அந்த நிமிடம் வரைக்கும் அது உள்ள இருக்கிற வரைக்கும் சேஃப்டி. வெளியில வந்து விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ பல்வேறுபட்ட வேக தடைகளை சந்திக்கிறான். ஒரு பெண் குழந்தை பால் குடிக்கும் போது புறையேறி அப்ப கூட சாவ பாக்குது. ஒரு ஆண் குழந்தை அந்த மூக்கு இதெல்லாம் சரி செய்யறதுக்காக எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டி விடும் போது அப்ப கூட அந்த குழந்தை சாவறதுக்கான ஒரு வாய்ப்பை பாக்குது. ஏன்னா தண்ணி கொஞ்சம் மூச்சு முட்டுறது மாதிரி கூட நம்ம ஆளுங்க ஊத்தி விட்டுருவாங்க. இப்ப பல்வேறுபட்ட இடத்துல ஒரு ஆணோ பெண்ணோ மரணத்தை பார்த்து பார்த்து தான் வர்றாங்க. அந்த மாதிரி இந்த தியானத்துக்குள்ள உயர்ந்த அனுபவத்தை பெறணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு சூழல் வந்து நிக்குதுன்னா அந்த சூழலுக்கு என்ன காரணம்னா அந்த சூழல் வந்தாதான் இந்த ஞானத்தை பெற முடியும். எனக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் வந்துருச்சு. ஆனா அது வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து உணர்த்திட்டாங்க. ஒரு சூழல் வருகிறது, அது உன்னை வந்து இரவு பகல் பாராம தூங்க விடாது. ஆனால் வெளியில யாராவது சில நபர்கள் பார்த்தா இவ்வளவு பெரிய அனுபவம் பெற்று இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு சூழல் வரலாமா அப்படின்னு அவங்க நினைக்க தோணும். ஆனா தயவு செய்து நீ உணர்ந்துக்க, அந்த சூழல் இல்லைன்னா நீ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. இப்ப அனுபவம் பெற்றதுனால உனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் அட்வான்டேஜ்னா, உன்னை ஒருத்தன் தாக்க போறாங்கிறத நான் சொல்லிட்டேன், அது யாருங்கிறதையும் சொல்லிட்டேன். ஆனால் அதை கடப்பதற்கு நீ என்ன பண்ணணும்னா எதிர்வினை செய்யாமல் தியானம் மட்டும் செய்து கொண்டு காத்துரு. அந்த இடம் கடந்த உடனே உன்னை தாக்க முற்பட்டவனே உன்னை வந்து கும்பிடுவான். அதே போல் நடந்தது. அதற்கு முன்னாடி அந்த எமோஷன் அந்த விஷயம்லாம் இருந்துச்சு. ஆனா அங்க கத்து கொடுத்தது என்ன என்றால், அந்த இடத்தை இல்லைன்னா கடக்க முடியாது. அந்த இடத்துக்குள்ள நம்ம எமோஷன் ஆனோம்னா இன்னொரு உயர்ந்த அனுபவத்தை பெற முடியாது தியானத்தில். அப்ப உயர்ந்த அனுபவத்தை பெறணும்னா அந்த இடத்தை சரி செஞ்சாகணும். ஒரு மனிதர் இறந்தாகணும். ஒரு குரு கிட்ட வந்துட்டாரு, அவர் சாகுல இருந்து காப்பாற்றப்படணும்னு அவருக்கு 2 வாய்ப்புகள் இருக்கும். அவர் இறக்கப்பட்டே ஆகணும்னு ஒண்ணு இருக்கும், அவர் காப்பாத்தி ஆகணும்னு ஒண்ணு இருக்கும். யாருக்கா இருந்தாலும் இப்படிதான் இருக்கும். அப்ப அவர் இறக்கப்பட வேண்டிய நேரத்துல உயர்ந்த குருவை சந்திச்சு போட்டார். அவருக்கு தெரியாது, அந்த உயர்ந்த குருவை சந்திக்கவே கூடாது. அவருடைய கால நேரம் என்னன்னா அவர் சந்திச்சு போட்டாரு. அந்த குருவை சந்திச்சா சாக போறவன் கூட சாவக்கூடாதுங்கிறதா அதோடைய அப்படி ஒரு அனுபவத்தை பெற்று வச்சிருக்கிறாரு அவரு. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, நம்மளை பார்த்து விட்டான், அது என்னோட தப்பு கிடையாது, அவனோட கால செயல், அவன் ஆன்மாவுக்கு என்னவோ அது நடக்கட்டும் அப்படின்ட்டாரு. இப்ப போனவன் வண்டியில கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்ததோட மொட்டையோட பேர்ந்துக்கிட்டு போய் மருந்தை போட்டு ஒரு 4 நாள் இருந்துட்டான். ஆனால் அவன் நினைத்தது இவரை பார்க்க போனோம், விழுந்துட்டோம் முட்டியில அடிங்கிறதோடு படுத்துட்டான். ஆனால் அந்த செயலை வேறு வடிவத்தில் சரி செய்து விட்டுட்டார். இப்ப அவரால் உணரவே முடியல, இவரால உணர முடியுது. இப்ப இவர் சொல்றாரு, இவரை மாதிரி உயர்ந்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்ப இவர் சொல்றாரு, இந்த மாதிரி 1,00,000 பேருக்கு நான் செஞ்சிருக்கேன், எவனுக்கு தெரியும் அப்படின்ட்டு போறாரு. வெளிப்படையா தெரிஞ்சா அதிசயம்னு சொல்லி நேரம் எனக்கு செலவு வச்சிருப்பாங்க, ஊரே திரண்டு வந்து நிற்பாங்க. வெளிப்படையா தெரியாது, கொல்ல போய் ஊர்ல உயிரோட இருக்கிறான்னா நம்ம தான் ஒரு காரணம், அது அவனுக்கும் தெரியாதுன்ட்டு போயிட்டாரு. எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா, கிழக்கு போக சொல்றாங்க, நான் போறேன் அப்படின்ட்டு போறாரு. ஏன்னா திருப்பி எவனையே காப்பாத்த போறாரு. அப்ப காப்பாத்த போன்னு அவருக்கு உத்தரவு வரல, கிழக்கே போ, ஒரு சமுக்கை அவருக்கு, அவ்வளவுதான். கிழக்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த ஊர் என்னன்னு தெரியாது. அங்க அவருக்கு அமர்வதற்கும் திருப்பி ஒரு செயல், இங்கே படு அப்படின்னா படுத்துட்டாரு. யாரோ ஒரு வெளியூர்ல இருந்து ஒரு சாமி மாதிரி வந்திருக்காரு, ஒருத்தர் படுத்திருக்கிறாரு. 1 நாள் 2 நாள் வினோதமா பார்த்தான், அடுத்த நாள் பார்த்தாங்க ஏதோ ஒரு பார்க்க தெய்வீகமா இருக்கிறாரு.
ஒருத்தன் வந்து சாமி ஏதாவது வேணுமா அப்படின்னா இவர் பாட்டில் விசித்திரமா பார்த்தாரு. தண்ணியை கொண்டாந்து கொடுத்தாங்க, போனாங்க, வந்தாங்க, வச்சாங்க. அடுத்தது ஒருத்தன் சாப்பாடு வாங்கி கொடுத்தான், அடுத்தது எல்லாம் சொஞ்சாங்க. அவர் எதுவும் பேசல, கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டு பேசாம உட்கார்ந்தாரு. திருப்பி திருப்பி சாப்பாடு வந்துகிட்டே இருக்கு. அப்ப அப்படியே சுத்தி பார்த்தாரு, எல்லாம் போனார், வந்தாரு. அவன் வந்தாங்க, சாமி எனக்கு இந்த மாதிரி வயல்வெளி எல்லாம் விளைய மாட்டுது, கொஞ்சம் பார்த்து ஏதாவது செய்யுங்க, குழந்தை இல்லை, அப்படி இப்படின்னா வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. அவர் எதையுமே கேர் பண்ணல. அப்படியா அப்படியா, அந்த அங்க போய் பார்ப்பா, அந்த அங்க ஒரு தற்காம பார்ப்பா, அவனை போய் பார்ப்பா, இப்படி இப்படின்னு அவர் சொல்லிட்டு அப்படியே இருந்தாரு. திருப்பி அங்க இருந்து அவர் கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது நகர்ந்தார். அப்ப அங்கேயும் ஒரு 5 பேர் 10 பேர் அவனுடைய சாவை மாற்றி விட்டுட்டு போயிட்டார். அதற்கு காரணம் என்னன்னு நான் மறுவாட்டியும் நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க நீங்களும் இறைவனும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது என்ன கதை அப்படின்னு கேட்டேன். அவன் என்ன பண்றானாப்பா, அந்த உருவமே இல்லாதவன் சரணாகதி ஒருத்தன் அடைஞ்சிட்டான் தீவிரமா, அவன் சாக வேண்டியவன் தான், ஆனா வலிமையா நிக்கிறானே சரணாகதியில, அவனை காப்பாற்றணும். அதுக்கு என்ன வழி பண்றது, அதுக்கு நீ தான் ஆப்ஷன். மனித உடலுக்குள்ள கொஞ்சம் சக்தியை வச்சு நீ தான் உட்காந்துருக்க, நான் களத்துல இறங்க முடியாது, அதனால கிழக்க போன உன்னை விரட்டி விட்டேன் அப்படின்ட்டு. இந்த வேலையிலப்பா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆர்டர் அவன் போடுறான், நம்ம போறோம், இதான் விஷயம். இந்த பயல் சரணாகதி அடையாம இருந்தானா அவன் ஆர்டர் போட மாட்டான்ப்பா. நம்ம பாட்டில் வந்த வேலையை பார்த்துட்டு உட்காந்துட்டு நம்ம பாட்டில் போயிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி மனிதர்களை கண்டா எனக்கு கொஞ்சம் பயம்பா, நான் வர்றேன் அப்படின்ட்டு போறாரு. அவரே மனிதர் தான், அவர் சொல்ற வார்த்தை மனிதர்களை கண்டா எனக்கு பயம்பா. ஏன் என்ன அப்படின்னா ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்கப்பா, என்கிட்ட என்னப்பா இருக்கு, நான் ஒரு பிச்சைக்காரன் என்னப்பா வச்சிருக்கிறேன், ஒன்றும் இல்லாதவன்கிட்ட போய் கேட்டா நான் என்னப்பா கொடுப்பேன் அப்படின்ட்டு போறாரு. இதெல்லாம் நீங்க எப்படி எடுத்துக்கொள்வது, எப்படி பார்ப்பீங்க, எப்படி கையாளுவீங்க? இது அனுபவம் இருந்தாதான் இதை கையாள முடியும். அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லிட்டு போறாரு, எல்லா அனுபவத்தையும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி கதை கேட்டுட்டு இருக்கல, இந்த வேலையும் உனக்கு அவன் தான் கொடுத்துருக்கான்னு எனக்கு தெரிஞ்சுட்டு போயிட்டாரு. இல்லைன்னா உன்கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்ல மாட்டேன்ல அப்படின்ட்டு போயிட்டாரு. இவ்வளவுதான் விஷயம். இப்ப இதோடைய தாக்கத்துல இருந்து தான் நம்ம வகுப்புகள்ல ஏதோ ஒரு வடிவத்தை, ஒரு செயல் வடிவம் செய்யணும்னு நினைக்கிறோம். அதனால நீங்க பார்த்துட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு ஒரு ஏதாவது தேநீர் கிணீர் சாப்பிட்டுட்டு வந்து திருப்பி சிந்திச்சு நீங்க உட்காரும் போது சரணாகதி அடைய போறீங்களா, இல்ல நல்ல தவத்தை செய்ய போறீங்களா, இல்ல அடுத்த கட்டத்தை உங்க லைஃப்ல இன்னையிலிருந்து ஒரு சேஞ்சை உருவாக்குறதுக்கு வாய்ப்பை உருவாக்குங்க. ஏதோ ஒரு வடிவத்துல உங்க வாழ்க்கை நன்மை அடையட்டும். உங்க லைஃப் இந்த மனிதனாக இந்த பிறப்பை வீணடிச்சிடாதீங்க. நீங்க இன்னொரு பிறப்பெல்லாம் பிறந்து சாதனை பண்றதெல்லாம் அடுத்தது வச்சுக்கலாம். இந்த உடலோட இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு செஞ்சிருங்க, ஏதாவது ஒரு சின்ன செயலாவது செஞ்சிருங்க.